ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு கனவா வச்சு எப்படி ஒரு தொக்கு செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கனவா எடுத்திருக்கேன். 3 தக்காளி, 2 பல் பூண்டு. கனவாவை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் விட்டுக்கரலாம். ஒரு 2 விசில் விட்டுக்கரலாம். ஈஸியானது, சிம்பிளும் கூட. கனவா வேக வைக்கும்போது தண்ணி சேர்க்காதே, அலசி அப்படியே சேர்த்துக்கோங்க. கனவாவில் தண்ணி வரும். இப்போ உரித்து வச்சுருந்த பூண்டு, 3 தக்காளி, காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன். காரமாக இருக்காது, காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கரலாம். இது கலர் கொடுக்கும். மிக்சியில் அரைச்சிக்கரலாம். நல்லா அரைச்சிட்டு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கரலாம். பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கரலாம். நம்ம கனவாவில் எந்த தண்ணியும் சேர்க்கலான்னா, வேக வைக்கும்போது கனவாவில் தண்ணி இருக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கரலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது வேக வச்ச கனவாவை இதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கரலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம். இப்போது கொஞ்சோண்டு சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கரலாம். கனவா வயிறு வலிக்கும். அப்போ நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டால் அது வலிக்காது. அதனால தான் நம்ம பூண்டும் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கரலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.